எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக எனது சொந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விருப்பத்தில் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா சொல்லுங்கள். ஏதோ கொஞ்சம் பேர் இப்போ என்னுடைய இதை பார்க்குறீங்க. உங்களை விட்டால் என்னுடைய இதயத்தில் உள்ள வேதனைகளை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு யார் இருக்கா? சமீபத்தில் என்னுடைய மனைவி போன புதன்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை இந்த வீடியோ போடுறது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி மறுபிறப்பெடுக்கும்படியாக ஒரு கண்டம், வாழ்க்கையில் ஒரு கண்டம், அவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து, நோயிலிருந்து தப்பித்தார்கள். ஒரு விஷஜுரத்தால் பாதிக்கப்பட்டு, ஏற்கனவே அவங்களுக்கு சுகர் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, மிக ஒல்லியாக இருப்பாங்க, உடம்புல தெம்பே இருக்காது, மிக ஒல்லியான தேகம், வீக்காக இருப்பாங்க. நல்லா இருந்தவங்க தான். காலத்தின் கோலம் அது வேறு விஷயம், அந்த அளவுக்கு டீப்பாக போக வேண்டாம். அவர்களுக்கு ஒரு விஷஜுரம் வந்து, நான் விஷஜுரம்னு தெரியாமலே சாதா ஜுரம் ஃப்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியே நான் லோக்கல் ட்ரீட்மெண்ட், அப்புறம் சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இப்படி காமிச்சிக்கிட்டே இருந்துட்டேன். ஆனால் ஜுரம் கட்டேப்படலை. போன புதன்கிழமை ஹை ஃபீவர் போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அல்லது தெரியலான்னு தெரிஞ்சுங்க. 107, 108 டிகிரி, அதாவது 106 தாண்டினாலே டேஞ்சர் தான். நம்ம ஃபாரின் ஹீட்டு ஜுரத்துண்ட உஷ்ணம் 98.4 தாண்டினா ஜுரம் லைட்டு, 100ன்னா லேசாக ஜுரம், 102, 103 நல்ல ஜுரம், 104, 105, 106னா கடுமையான ஜுரம், 107, 8ன்னு போணுச்சுன்னா பிரெயின் தாங்காது, ஸ்ட்ரக் ஆகிடும். அப்படியே ஸ்ட்ரக் ஆகி டெலீரியம்னு சொல்லுவாங்க. ஜன்னியில் பிதற்ற ஆரம்பிச்சிடும். அது ஜன்னி வந்துருச்சுன்னா ஒன்று பிரெயின் ஸ்ட்ரக் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, அல்லது பிரெயின் டெத் ஆகி செத்து போயிடுவாங்க. அதனால் ஜுரம் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ஒரு, எந்த ஜுரம் வந்தாலும் அதிக டிகிரிக்கு போகக்கூடாது. என் ஒய்ஃபுக்கு அதிகமாக போயிடுச்சு. திடீர்னு போய் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கே இருக்கேன்? திருச்சியிலையா? தஞ்சாவூரில் இருக்காங்க. திருச்சியிலையா? 6க்கு அப்புறம் தான் நான் 7, இல்லை 7க்கு அப்புறம் 6ஆ? மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் என் தம்பி இருந்தானே, வந்துட்டானா? அவன் போன வருஷம் நடந்த கதை. நம்ம போய் பார்க்கணுமே, போய் பார்த்து வருவோமா? இப்படியெல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கண்ணு போய் நில குத்திருச்சு மேலே. அந்த உலரில் நின்று போய் நில குத்திருச்சு. ஹை ஃபீவர் இருந்து டக்குன்னு குளிர ஆரம்பிச்சிடும். காலிலேருந்து சில்லிட்டு போகும். சில்லிட்டுனாச்சிலே உயிர் பிரியுதுன்னு தான் அர்த்தம். கதர்னு கதறிட்டேன், என்னை விட்டு போயிடாதேன்னு. என் உறவினர்களுக்கு, என் மருமகளுக்கும் சொல்லி அலறி அடித்து குட்டியாந்து கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அட்மிட் பண்ணி காப்பாற்றிட்டேன். மறுஜென்மம் எடுத்திருக்காங்க. இப்போ என்னுடைய மகனுடைய வீட்டில் தான் ரெஸ்ட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த நிலைமையில் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் நம்மள்ட்ட பேசுகிறாங்க, பழகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப ரத்த பந்த உறவினர்கள் பேசுகிறாங்க, பழகிறாங்க. சண்டை இல்லை, அவருக்கும் எனக்கும் வம்பு வழக்கு கிடையாது. அவருக்கும் எனக்கும் கேஸ் நடக்குது, சொத்து சம்பந்தமாக கேஸ் நடக்குது, இல்லை அடித்தடியில் கிரிமினல் கேஸ் நடக்குது. எத்தனையோ பார்க்குறேன். என்னுடைய வக்கீல் தொழிலில் அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறாங்க, அக்காலும் தங்கையும் அடிச்சுக்கிறாங்க, அப்பாரும் மகனும் அடிச்சுக்கிறாங்க, புருஷன் முன்னாட்டி அடிச்சுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுக்கிறாங்க, அரசியல் ரீதியாக தாக்கிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜென்ம விரோதியாக இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லான்றாங்க. மனசுக்குள்ளே எவ்வளோ வருத்தங்கள் இருக்கலாம். நெருங்கிய உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு எனக்கு அப்படி செய்யலை, இதுக்கு இப்படி செய்யலை, இதை ஏற்றுக்கல, அதை ஏற்றுக்கல, பல வருத்தங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பேசிக்குவாங்க. உடனே ஒரு பத்திரிக்கை வச்சா வருவாங்க, வந்து கண்டுட்டு போயிடுவாங்க. அப்படி உள்ள ஒரு பழக்கத்தில் இருக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்கல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப், அவர்களெல்லாம் ஒரு பத்திரிக்கை வச்சா வர்றாங்க, போகிறாங்க, ஏதோ கையில் கிடச்சி மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. துக்கம்னா வர்றாங்க, கண்டுட்டு போகிறாங்க. ஆனால் நோய் படுக்கையில் இருக்கும்போது அவர்களை சென்று பார்க்க வேண்டும், அவர்களுக்கு சற்று ஆறுதலாக 2 வார்த்தை பேச வேண்டும் என்ற பண்பு இப்பொழுது மறைந்து கொண்டே வருவதை நான் காண்கின்றேன். இது என்ன பண்புன்னு எனக்கு தெரியல. செத்தா வருவாங்க, கல்யாணம் ஆச்சா வருவாங்க, 1000 மனசுக்குள்ள வருத்தங்கள், கோபதாபங்கள், செய்வன பண்ணல, ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளோ இருந்தாலும்
ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிட்டால் வரமாட்டாங்க, அடிதடி ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போனால் வரமாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இதை போல் இருக்கும் பொழுது செத்தா வருவேன், பத்திரிக்கை வச்சா வர்றேன், நீ எனக்கு மெயில் எழுதிக்க, நான் அதை திருப்பி எழுதுறேன், அவ்வளோதான். அப்படின்னா செத்ததுக்கப்புறம் வந்து என்னங்க பிரயோஜனம்? கல்யாணத்தில் போய் மொய் எழுதிட்டு வர்றதில் என்ன பண்ணுவாங்க? கடனை கொடுத்துட்டு வர்றோம். ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை விட வேறு என்ன புண்ணியம் இருக்கும்? நீங்கள் அன்னதானத்தை விட சிறந்த புண்ணியங்க இது யாருக்குமே புரியல. மனுஷத்தன்மை காசு பணம் ஏற ஏற மனுஷத்தன்மை மறைஞ்சிக்கிட்டே வருது, பெருந்தன்மை மறையுது, சுயநலப்போக்கு அதிகமாகுது, அப்புறம் தர்மத்தை தட்டி கேட்கணுங்கிற இது நோக்கமும் இல்லை, தைரியமும் இல்லை, நமக்கு என்ன அப்படிங்கிற போக்கு. ஆனால் காசு பணம் நிறையா ஏறிக்கிட்டு இருக்கு, பக்தி நிறையா ஏறுது. இப்போ பக்தி யாருக்கு தெரியுங்களா இருக்குது? செல்வ செழிப்போ நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தொடர்ந்து நல்ல சம்பாத்தியம் நல்லதாக நடக்கும், அவங்க நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க பக்தியால் அதெல்லாம் வரல, இவங்களுக்கு வரணும்னு இருக்குது, வருது பூர்வ புண்ணியம். இவன் கோயிலுக்கு போனாலும் அது கிடைக்கும். ஆனால் இவனுக்கு என்ன ஆகுதுன்னா நிறையா வந்து கொட்டுது, காசாக கொட்டுது, எதிர்பாராமல் கொட்டுது, நல்லதாக நடக்குது, நினச்சதெல்லாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் கோயிலுக்கு போனால் இன்னும் நிறையா வரும், இன்னும் நிறையா வரும்னு பேராசையில் கோயிலுக்கு செல்கிறார்கள். நாத்திகமாக இருந்தவங்களாம் ஆத்திகனாகி கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். அந்த விரதம் இந்த விரதம், அன்னதானம், இந்த இது இன்னைக்கு சஷ்டி விரதம், அப்படி இப்படி என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கும்பாபிஷேகம் போகணும், இங்கே கும்பாபிஷேகம். ஆனால் கஷ்டப்படுகிறவர்கள், சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க, நினச்சி எதுவுமே நடக்கலை, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர், அவங்கெல்லாம் நாத்திகன் ஆகிட்டாங்களா? இல்லைங்க, அவங்களும் நம்பிக்கையோட சாமி கும்பிட்டுருக்காங்க. என்னைக்காச்சும் கடவுள் கண் திறக்க மாட்டாரா அப்படின்னு. அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறது கூட காசு இல்லை, கோயிலில் போய் தட்டத்தில் போட கூட காசு இருக்காது, இருந்தாலும் கும்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஜாரம் வாழ்கிறாங்க. இது ரொம்ப மைனாரிட்டி பீப்புள். ஆனால் பெரும்போக்கான ஜனங்கள் நல்ல வசதியோடு இருக்காங்க, மனுஷத்தன்மை இல்லை. ஒருத்தரை போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன சொல்கிறார் டாக்டர், கவலைப்படாதீங்க, நல்லா ஆகிடுவீங்க, நல்லா வீட்டுக்கு வந்துடுவீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துங்க, வீட்டில் வந்தால் நான் வந்து பார்க்குறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன், அவ்வளோதான் நம்ம சொல்கிறேன். நீங்கள் அவர் கூட இருந்து சமரிஷ்டை செய்யணும், இது சிகிச்சை செய்யணும், அவருக்கு துணையாக அட்டெண்டராக இருக்கணும், அங்கேயே ஆஸ்பத்திரியில் 2 நாளைக்கு இருக்கணும், அல்லது அவருக்காக அவர் வீட்டில் போய் பெண்களாக இருந்து நான் உங்கள் வீட்டில் இருந்து நல்லா செய்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு செய்யணும்லாம் நான் சொல்லலை. அது ரொம்ப ரத்த பந்தத்தில் செஞ்சுக்குவாங்க, ஒரு அவங்களுக்குள்ள உள்ள புரிதலில் செஞ்சுக்குவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செஞ்சுக்குவாங்க. சாதாரண செகண்ட் கிரேடு ரிலேஷன்ஷிப் சர்க்கிளில் சொல்கிறேன். உங்கள்கிட்ட கையில் காசு இருந்ததுன்னா ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு சாத்துக்குடி, இல்லை ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போகலாம். காசு இல்லையா, ஏழ்மையாக இருக்காங்களா, பார்த்துட்டு ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் வேண்டிக்கிறேன் ஐயா, கையை கொடுங்க, ரைட்டா, தொற்று நோய் இல்லைன்னா கையை கொடுக்கலாம், தொற்று நோய்னா கொஞ்சம் எட்ட இருந்து அப்படி தொட்டுட்டு உரம் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி, உங்களுக்கு ஒரு திருப்தி. இது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய மனதிற்கு ஆறுதல் அளிப்பது, மருந்து போடுற மாதிரி, புண்ணுக்கு மருந்து போட்டு சிகிச்சை பண்ணுற மாதிரி. டாக்டர் செய்கிற சிகிச்சை உடலுக்கு, நீங்கள் செய்கிற சிகிச்சை மனசுக்கு. புரிஞ்சுங்க, டாக்டர் செய்கிற சிகிச்சை உடலுக்கு, நீங்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லி பாருங்க, அது அவருடைய மனசுக்கு சிகிச்சை அளிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே யாராக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையிலோ அல்லது வீட்டிலோ இருக்காருன்னா, உங்களுக்கு பழக்கமானவர் அறிமுகமானவர்னு இருந்தாலும், உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளவு மன தாங்கல்கள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நேரடியாக சென்று உடனே ஒரு வார்த்தை, அது ஒரு கடமையாக செய்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கின்றேன். இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், குற்றம் பார்க்க சுற்றம் இல்லைன்னு, அதுலேயும் இந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பேன். அதனால் அந்த குற்றமெல்லாம் பார்க்காம போய் ஆறுதல் சொல்லுங்கள். இது இந்த அன்பான வேண்டுகோள் என் நேயர்களுக்கு. வணக்கம் நேயர்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.